ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்கணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் நம்மளே வந்து டார்ச்சர் பண்ணி இது வரைக்கும் 3-4 டேப்லெட் போட்டேன் தலைவலிக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒருத்தராக பேசுனா நம்மளுக்கு புரியும், 1000 பேர் பேசுனா என்ன புரியும் நம்மளுக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா கெமி வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமான சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்களே ஒரு படிப்பெண், அவங்க போய்ட்டு மன்னர்கிட்டையும் அரசர்கிட்டையும் வந்துட்டு எனக்கு மரியாதை கொடுங்க கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. ஏன்னா எந்த ராஜ்யத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க? அதை போய்ட்டு நான் இங்கே நின்று தான் பேசுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மன்னர்கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மன்னாங்கிட்ட நம்ம விக்ரம் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இதே மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய திவ்யா வந்துட்டு மன்னர் கூட சண்டை போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன வந்து அந்த பக்கம் தர்பீஸ் ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சிட்டு நான் அங்கே போய் மொக்க வாங்கிட்டு வரேன், நீங்கள்னா இங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் வந்துட்டு, அதாவது அங்கேருந்து வந்த இளவரசிங்கிட்ட வந்து நல்லா சொல்லி விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு மாறி 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 போட்டு தாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சுறாங்க கெமி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தர்பீஸ் ராஜ்யம் தான் புஸ் புஸ்ன்னு போகணும்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்துட்டு நான் வந்து கானா ராஜ்யம் தான் வந்து பங்கமாக வந்து போட்டு பொழக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. உடனே தர்பீஸ் செம்மையாக ஒரு ஐடியா பண்ணார். வாங்க எல்லாருமே சேர்ந்து ஒப்பாரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அந்த டீமை கலாய்க்கிறாங்க பாருங்கள். கலாய் ஐயோ போச்சே, இந்த ராஜ்யமே நாசமாக போச்சேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி. ஆனால் தர்பீஸ் திடீர்னு ஒரு சில சம்பவங்கள் பண்ணுறா இருப்பாங்க, வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. ஆனால் கானவனத்தும் பயங்கரமான ஆள். உடனே அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, போட புண்ணாக்கு, இந்த மாதிரி பாட்டு பாட ஆரம்பித்தார். பட் இருந்தாலும் அவங்க ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டார். விக்ரம் கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியதுக்குன்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அமிச்சிட்டார். நீங்களா ஏதாவது பண்ணுவீங்க பார்த்தேன், பண்ணல, நானாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதையாவது பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பார் போல இருக்குது. இப்போ தான் போயிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு டாஸ்க், அதாவது இவ்வளோ பெரிய வீக்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கைமையை அதாவது இதில் இருக்கிற இப்போ வந்து பாதி பேர் வந்துட்டு ஆக்ட்ரஸ், கேமராவில் எது பதிவாகும், எது பேசுனா அங்கே போகும், இத்தனை பேர் பேசுனா போகுமா, இந்த விஷயங்களை அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் அதை வந்து பெருசாக இது பண்ணாமல் எல்லாரும் 10-11 டப்பா டப்பான்னு கத்துறாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.